பண்ணிட்டோமா. சரி இன்றைக்கி சுற்றலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச கொண்டக்கடலையில் கட்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன். வடை மாதிரி செஞ்சது கிடையாது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரக்கரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப கொரக்கரன்னும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். அப்புறம் நான் இதுக்கு வந்துட்டு வெங்காயத்தாள் வாங்கிக்கிட்டேன். வெங்காயத்தாள் போட்டால் நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தாளும் வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தாள், ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகாய், எப்போயும் நம்ம கடலப்பருப்பு வடைக்கு கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம பருப்பு வடை செய்வோம்ல அதை விட சூப்பர் கிறிஸ்பியாக, டேஸ்ட்டும் பார்த்திங்கனாலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, ஒரே ஒரு குட்டியோடு ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான் போட்டு வச்சாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டிருந்தேன், கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. பூண்டு நான் போடலை, பூண்டு போடாமலே நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சா, சரி வடையை சுற்றலான்னு சொல்லிட்டு வடையை வந்துட்டு தட்டி போட்டுட்டு இருந்தேன். நம்ம பருப்பு வடையை தட்டுவோம்ல அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கிட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பயந்து செஞ்சேன், ஏன்னா எண்ணெயில் பிரிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகலை, சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி கூட தானே. இதிலே கருப்பு சுண்டலில் கூட ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.